சமகாலத்தில் உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி நிலை தங்கத்தின் விலையை பாரியளவில் உயர்த்த காரணமாகியுள்ளது. இந்த நிலையில் புலம்பெயர் நாடுகளில் அதிகளவிலான தமிழர்கள் தங்கம் அணிந்து செல்வதால் கொள்ளையர்கள் அவர்களை இலக்கு வைக்கின்றனர். அண்மை காலமாக பல நாடுகளில் கொள்ளை சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. அந்த வகையில் நேற்று முன்தினம் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ் லா சப்பலில் இரவு வேளையில் தமிழர் ஒருவரின் தங்க நகை கொள்ளையிடப்பட்டுள்ளது. சன நடமாட்டம் நிறைந்திருந்த வேளையில் ஆப்பிரிக்க இளைஞர்களால் கழுத்தில் அணிந்திருந்த தங்க சங்கிலி பறிக்கப்பட்டு செல்லப்பட்டுள்ளது. பிரான்சில் பல பகுதிகளில் தங்க நகை கொள்ளைகள் அதிகரித்துள்ளதுடன் பல தமிழ் பெண்கள் தாலிக்குடி உட்பட நகைகளை இழந்துள்ளனர். இதேவேளை கடந்த வாரம் லண்டன் ஹரோ பகுதியில் ஈழத்தமிழர் ஒருவரின் 2.5 பவுண்ட் தங்க சங்கிலி சூட்சுமமான முறையில் கும்பல் ஒன்றினால் பறிக்கப்பட்டுள்ளது. நண்பர் ஒருவரை பார்க்க சென்ற ஈழத்தமிழர் ஒருவர் மதிய வேளையில் வீட்டிற்கு வெளியே நின்றிருந்த போது பெண் ஒருவர் அவருடைய அருகில் வந்து விலாசம் குறித்து கேட்டுள்ளார். குறித்த நம்பரும் பொறுப்புணர்வுடன் விலாசத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கும் வேளையில் கழுத்தில் அணிந்திருந்த தங்க சங்கிலியை அறுத்துக் கொண்டு தப்பியோடியுள்ளார். குறித்த பெண் கும்பல் ஒன்றுடன் வேன் ஒன்றில் வந்ததாகவும் அவர்களுடன் தப்பி சென்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பாதிக்கப்பட்ட ஈழத்தமிழர் இது குறித்து போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார். எனினும் குறித்த தங்கம் கிடைக்குமா என்பது கேள்விக்குரியென தெரிவித்துள்ளார். தங்க நகை கொள்ளைகள் தொடர்பில் போலீசார் மிகவும் அலட்சியத்துடன் செயற்படுவதாக பல தமிழர்கள் ஆதங்கம் வெளியிட்டுள்ளனர். இவ்வாறான நிலையில் தங்க நகைகள் அணிந்து கோவில் மற்றும் நிகழ்வுகளுக்கு செல்லும் பெண்கள் மற்றும் ஆண்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.